ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. கருவேப்பிலை பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. கருவேப்பிலை பொடிக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாங்க. கருவேப்பிலை ஒரு 1/2 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். இருந்தாலும் இப்போ கொஞ்சம் வறுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இப்போவே ரோஸ்ட்டாக இருக்குது. இன்னும் வறுத்தோம்னா இன்னும் இப்படின்னு தொட்டாலே அது பொடியாகுங்க. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை, அதாவது கடலை முத்துன்னு சொல்லுவாங்க, அதை எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 6 சிகப்பு மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம ஒரு ஒரு பேனில் நம்ம ஆயில் ஊற்றிட்டு அதில் கருவேப்பிலை தனியாக ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சிகப்பு மிளகாய், புளி, உப்பு இதையெல்லாம் நல்லா வறுத்துக்கணுங்க. அதோட பச்சை வாசனை போக நல்லா கோல்டன் ரெட்டாக வறுத்துக்கணுங்க. அதுக்கப்புறம் தாளிக்கும் போது தான் இந்த நிலக்கடலை தேவைப்படும். நம்ம இந்த பொடி ரெடி பண்ணதுக்கப்புறம் புளிப்புக்காக எக்ஸ்ட்ரா இப்போ இந்த பொடியை வச்சு நம்ம சாதம் கிளறன்னு வச்சுக்கோங்க. சாதம் கிளறினதுக்கப்புறம் லெமன் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. அது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, பருப்புலையெல்லாம் ப்ரோட்டீன் இருக்குது, கருவேப்பிலையில் அயன் இருக்குது. இப்போது இந்த புளியில் இந்த லெமனில் எல்லாம் சிட்ரிக் இருக்குது. அயனை அப்சர்வ் பண்ணுற லெவலில் இந்த சிட்ரிக் யூஸ் பண்ணலாங்க. அதாவது நம்ம எங்கெங்கெல்லாம் அயன் யூஸ் பண்ணுறோமோ அங்கே அந்த சிட்ரிக்கும் இருக்கணுங்க. அப்போ தான் அயனோட அப்சார்ப்ஷன் லெவல் கரெக்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் இப்போ நம்ம புளி போட்டு தான் இந்த பொடியே பண்ணுறோம். அப்போவே நம்மளுக்கு நல்லது தான். இருந்தாலும் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக இதை வச்சு சாதம் கிளறின சாதத்தில் இந்த லெமன் பிழிஞ்சு விட்டு நம்ம கிளறினோம்னா எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு மட்டும் இல்லைங்க, நமக்கு சத்துக்களும் நிறைய கிடைக்குங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் ஆயில் போட்டு வச்சுருக்கேங்க. அதில் இப்போ கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. கம்மியான குவான்டிட்டிங்கிறதுனால நான் ரெண்டும் ஒன்றாவே சேர்த்துக்கிறேங்க. நிறைய குவான்டிட்டியில் செய்யும்போது கடலைப்பருப்பு தனியாக, உளுத்தம்பருப்பு தனியாக வறுத்துக்கோங்க. இப்போ கம்மியான குவான்டிட்டிங்கிறதுனால நான் ரெண்டையும் ஒன்றா சேர்த்துருக்கேங்க. இதை நல்லா கோல்டன் ரெட்டாக வறுத்து எடுத்துக்கலாங்க. நம்ம சேர்த்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளியை சேர்த்திக்கலாம். அப்புறம் சிகப்பு மிளகாயை சேர்த்திக்கலாங்க. அப்புறம் கறிவேப்பிலையை சேர்த்திக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பையும் சேர்த்திக்கலாங்க. பருப்பு இன்னும் கொஞ்சம் வறுபடணும். இதை சேர்த்து வறுக்கிறக்குள்ளே எல்லாம் ஈவனாக வறுத்துடலாங்க. இதையும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வறுத்ததுக்கப்புறம் பார்க்கலாங்க. கருவேப்பிலை பொடிக்கு நம்ம சேர்த்த மொத்த பொருளும் நல்லா வறுத்தாச்சுங்க. நான் இந்த இடத்துல கருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்திருக்கேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் வெள்ளை உளுத்தம்பருப்பு கூட சேர்த்திக்கலாங்க. கருப்பு உளுத்தம்பருப்பில் ரொம்ப சத்து ஜாஸ்தி, ஃபைபர் ரிச் நிறையா இருக்குது. அதனால் நான் அப்படி சேர்த்துருக்கேங்க. சரி, இது ஆறுனதுக்கப்புறம் பவுட்ரு பண்ணிவிட்டு பார்க்கலாங்க. சத்தான சுவையான கருவேப்பிலை பொடி ரெடி பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டோம்னா இந்த பொடி நம்ம இட்லி தோசைக்கு நல்லெண்ணெய் ஊற்றி தொட்டு சாப்பிட்லாங்க. பொடி தோசை ஊற்றிட்டு பொடி மேலே போட்டு சாப்பிட்லாங்க. பொடி இட்லி செஞ்சுக்கலாங்க. இட்லி பொடி அதாவது குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதுக்கு இந்த காரம் போட்டு தாளித்து சாப்பிட்லாங்க. இல்லாட்டி இட்லி சூடாக வச்சு அதுக்கு மேலே இந்த கருவேப்பிலை பொடியை தூவியும் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாங்க. ஒயிட் ரைஸுக்கு நல்லெண்ணெய் விட்டோ நெய் விட்டோ இந்த கருவேப்பிலை பொடியை பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. இல்லாட்டி லஞ்ச் பாக்ஸுக்கு கருவேப்பிலை சாதம் குழந்தைங்களுக்கு தாளித்து கொடுக்கலாங்க. இப்போ அந்த கருவேப்பிலை சாதம் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. கருவேப்பிலை சாதம் தாளிக்க போகிறோம் இல்லைங்களா. இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். கடுகு ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. கடுகு வெடிக்கட்டுங்க. கடுகு வெடிக்குதுங்க. 1/4 ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கலாங்க. கடலைப்பருப்பு 1/4 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/4 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டுங்க. இது கலர் சேஞ்ச் ஆன உடனே சிகப்பு மிளகாய் 1 உடச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை சொன்னால் பார்த்தீங்களா, அதையும் இப்போ சேர்த்திக்கலாம். பருப்போட கலரெல்லாம் ஓரளவுக்கு சேஞ்ச் ஆகட்டுங்க.
லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிட்டு வருது. இப்போ அந்த சிகப்பு மிளகாயை நம்ம சேர்த்திக்கலாங்க. சிகப்பு மிளகாய் சேர்க்கிறது உங்கள் விருப்பம் தாங்க. ஏன்னா பொடியில் ஆல்ரெடி காரமெல்லாம் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கோங்க. பருப்பு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நான் சாதம் உதுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேங்க. இதை ஃபஸ்ட்டு ஒரு தடவை கிளறிட்டு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலை பொடியை இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சாதம் ஒரு நிமிஷம் சூடு ஏறட்டுங்க. நீங்கள் சூடான சாதத்துலேயும் செய்யலாம், நம்மக்கிட்ட மிச்சமான சாதத்துலேயும் செய்யலாம். ஆக மொத்தம் இது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிங்கிறது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு சத்தான ஒரு ஃபுட்டை செஞ்சு கொடுத்து திருப்தி நமக்கு இருக்குங்க. இப்போ அந்த பொடியை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம எடுத்த சாதத்துக்கு தகுந்த பொடி சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், 1 டேபிள் ஸ்பூன் பொடி போட்டிருக்கேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்துட்டு எக்ஸ்ட்ராவாக சேர்த்திக்கலாங்க. இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. இப்போ சாதத்துக்கு தகுந்த உப்பு சேர்க்கணும்னா நாம் இதை டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு காரம் சேர்த்துக்கலாங்க. பொடியில் ஆல்ரெடி எல்லாமே சூப்பராக உப்பு காரம் புளிப்பு இருக்குது. நம்ம சாதத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றணுமா அப்படின்னு செக் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், 1.5 டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலை பொடி இந்த சாதத்திற்கு கரெக்டாக இருக்குங்க. உப்பு காரம் செக் பண்ணியாச்சுங்க, எல்லாம் சரியாக இருக்குது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நாம் லெமன் ஜூஸ் பிழிஞ்சிக்கலாங்க. இதை தான் நான் சொன்னேன், எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு மட்டும் இல்லைங்க, நம்மளுக்கு அதாவது சிட்ரிக்கும் கிடைச்ச மாதிரி இருக்கும். அயன் ப்ளஸ் சிட்ரிக் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அயனோட அப்சார்ப்ஷன் லெவலில் இந்த சிட்ரிக் தவறாமல் பண்ணுங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. 1/2 எலுமிச்சம்பழத்தை பிழியணும்னு அவசியம் இல்லைங்க. ஏற்கனவே புளி வேறு போட்டிருக்கோம். ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக சத்துக்காக தான் சேர்த்துருக்கேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள், சூப்பரான சுவையான சத்தான கருவேப்பிலை சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க. அந்த கருவேப்பிலை பொடி ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா சாதத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம், டிஃபனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், டிஃபனுக்கு இந்த மாதிரி நம்ம இட்லியோ தோசையோ ரெடி பண்ணிவிட்டு பொடி நம்ம கொஞ்சம் போட்டுட்டு இதுக்கு எப்படியும் நல்லெண்ணெய் இல்லாட்டி ரிஃபைண்ட் ஆயில் ஏதாவது அவங்கவுங்க இஷ்டம் எது வேணுமோ அது மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆயில் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம லெமன் ஜூஸ் இருக்குது பார்த்திங்களா, அது எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக சத்துக்காக நம்ம இப்படி பிழிஞ்சிட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக மட்டும் இல்லைங்க, அயனோட அப்சார்ப்ஷன் லெவல் நல்லா இருக்குங்க. நிறைய பேருக்கு அயன் ப்ளஸ் வைட்டமின் சி தேவை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அதை தெரிவிக்கிறதுக்காக தாங்க இந்த வீடியோ. இந்த காம்பினேஷனில் சாப்பிட்டா அயனோட அப்சார்ப்ஷன் லெவல் சரியாக இருக்குங்க. நிறைய பேருக்கு ஹீமோக்ளோபின் ப்ராப்ளம் இருக்குது இல்லைங்களா, அதை சரி பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி சாப்பிட்டா. இப்போ நம்ம இட்லி தோசையெல்லாம் பிச்சு இதை தொட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டு மட்டும் இல்லைங்க, அதோட சத்து நமக்கு முழுமையாக கிடைக்குங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான சுவையான சத்தான நம்ம கருவேப்பிலை பொடி செஞ்சு வச்சுட்டா சாதத்துக்கு டிஃபனுக்கு எல்லாத்துக்குமே மேட்சாக இருக்குங்க. என்னங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.